ஒரு பூனைக்குட்டி தூங்குவது போல தூங்கிக் கொண்டு சுகமாய் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் வீர தீரத்துடன் போராடி வெற்றி பெறுகிற ஒரு போர் வீரனை போல வாழ நினைக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலக வாழ்க்கையில் போராடி போராடி வாழ்ந்தவர்களே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்ததானால் தயவு செய்து கலங்கவோ வேதனைப்படவோ தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் பரிசுத்தமாய் இருப்பதினால் அதை பிடிக்காத பொல்லாத சாத்தானால் ஏற்படுகிற துன்பங்களும் போராட்டங்களுமே இவைகள். அதனால் பயப்படாமல் கலங்காமல் இதை எதிர்கொண்டு வீர மனிதர்களாக வீரத்துடன் வாழ்ந்து யுத்த களத்தில், வாழ்க்கை என்பது போராட்ட களம், அதை யுத்த களமாக நினைத்து நிமிர்ந்து நின்று தைரியமாக போராடி வெற்றி பெற நினைக்க வேண்டுமே தவிர, சுகமாய் ஒரு பூனைக்குட்டி தூங்குவது போல தூங்கிக் கொண்டு சுகமாய் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் வீர தீரத்துடன் போராடி வெற்றி பெறுகிற ஒரு போர் வீரனை போல வாழ நினைக்க வேண்டும். ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்திற்கு தாவீது ராஜா செல்லுகிறார். தாவீது ராஜா தேவாலயத்திற்கு சென்று அகிமெலேக்கினிடத்தில் பார்க்கிறார். அப்பொழுது அகிமெலேக்கு எதிர்கொண்டு போய் தாவீது தன்னை நோக்கி வருவதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு வந்து, சுகம்தானா, சமாதானத்துடன் வருகிறீரா, ஒருவராக தனியாக வருகிறீரே என்று அக்கறையுடன் கேட்கிறார். அகிமெலேக்கு இதை கேட்டதும் தாவீது, அப்படியல்ல, சவுல் ராஜா சில ரகசியமான காரியங்களுக்காக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார், அதனால் நான் தனியாக வந்திருக்கிறேன், சேவகர்கள் வேறு இடத்தில் இருக்கிறார்கள், அதனால் எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்கள் என்று தாவீது கேட்கிறார். அப்படி கேட்டதும் அகிமெலேக்கு பரிசுத்த அப்பத்தை தவிர இங்கு வேறு அப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் மேஜையில் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும், அதனால் அது மட்டும்தான் இருக்கிறது, வேறு இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அப்பத்தை எடுத்துவிட்டு மறுபடியுமாக புது அப்பங்களை வைப்பார்கள். அங்கு வைக்கப்பட்ட பரிசுத்த அப்பங்கள் ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்க வேண்டும், தீட்டுள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. அதுதான் இருக்கிறது என்று அகிமெலேக்கு சொல்லுகிறார். அதற்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், ஏற்கனவே வைக்கப்பட்ட அப்பங்கள் எடுக்கப்பட்டு புது அப்பங்கள் வைக்கப்பட்டாயிற்று, அப்படியானால் இது சாதாரண அப்பம்தானே, இதை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். அகிமெலேக்கு அந்த 5 அப்பங்களை கொடுக்கிறார். அதன் பின்பாக தாவீது, நான் அவசரமாக வந்தேன், சவுல் ராஜா சொல்லியதும் உடனே புறப்பட்டு வந்து விட்டேன், அதனால் பட்டயமாவது ஈட்டியாவது நான் எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை, உம்மிடத்தில் ஏதாவது ஆயுதம் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு அகிமெலேக்கு, என்னிடம் ஏதும் இல்லை, நீர் பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்று அவனுடைய பட்டயத்தை வைத்திருந்தீர், அந்த பட்டயம் துணியால் சுற்றப்பட்டு ஏபோத்தின் அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு தாவீது ராஜா, அது போதும், அது எனக்கு மிகவும் சிறந்ததாயிற்று என்று சொல்லி அந்த பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது அந்த இடத்தில் இருந்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சவுல் ராஜாவின் மேய்ப்பர்களின் தலைவன் ஒருவன் அங்கிருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சவுல் ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான் என்று தோன்றுகிறது. அந்த சமயத்தில் அவர்களை எதிர்த்து தாவீது ராஜா நேராக ஆகீஸ் என்கிற ராஜாவினிடத்தில், காத் ஊரின் தலைவன் அந்த ஆகீஸ் ராஜாவின் இடத்திற்கு ஓடுகிறார். அங்கு போன போது அங்கிருந்த ஜனங்கள், இது தாவீது அல்லவா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களே, அந்த தாவீது அல்லவா என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய அடையாளம் தெரியப்பட்டு விட்டது, இதனால் ஆகீஸ் என்னை கொன்று விடுவான் என்று பயந்து
தாவீது ராஜா அந்த ராஜாவின் முன்னிலையில் நிற்கும் போதே அந்த வீட்டின் கதவை சுரண்டி கொண்டு கீறிக்கொண்டு நகங்களால் கீறிக்கொண்டு வாயில் எச்சிலை விட்டு பைத்தியக்காரனைப் போல நடிக்கிறார். தாவீது அப்படிப்பட்ட ஒரு நிலை, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி இல்லாமல் பைத்தியக்காரனைப் போல நடிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ராஜா, ஆகீஸ் ராஜா, இந்நாட்டில் பைத்தியக்காரர்கள் பஞ்சம் என்றார். இந்த பைத்தியக்காரனை அழைத்து வந்தீர்கள், எதற்கு இவன் இங்கே வரலாமா, எதற்கு இவனை இழுத்து வந்தீர்கள் என்று விரட்டி விடுகிறார். இப்படியாக தாவீது அந்த ஆகீசின் ராஜாவுக்கு தப்பித்து ஓடி வருகிறார். பொறாமையினால் தாவீதை கொல்ல நினைத்தது சவுல் ராஜா. இப்படி ஒவ்வொருவரும் விரட்டி அடிக்கப்பட்டு ஒவ்வொரு இடமாக ஓடுகிறார். அவருடைய நிலை மிகவும் மோசமாய் இருக்கிறது. மிகவும் கஷ்டப்படுகிறார். யாரும் ஆதரவில்லாமல் துரத்தி அடிக்கப்படுகிறார். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார். ஓடி ஓடி அலைந்து திரிகிறார் தாவீது ராஜா. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு பரிசுத்தவானுக்கு உண்டாகிறது. அந்த இடத்தில் யோனத்தான் சொல்லியதை பார்க்கும்போது, தகப்பனாகிய சவுலினிடத்தில் தாவீது ஒரு அக்கிரமமும் செய்யவில்லையே, ஏன் அவரை கொல்ல நினைக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது தாவீது தன் மனதிற்கு ஏற்றபடி அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. யோனத்தானும் அதையே சொல்லுகிறார். இவர் எல்லோருக்கும் நன்மையாக, பலருக்கும் நன்மை செய்து நற்பெயரை எடுத்தவராகவே இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு தீமையே வந்து விளைகிறது. இது பொல்லாத சத்துருவின் போராட்டம். இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. இந்த வேத பகுதிகள் எல்லாம் படித்து கதை கேட்டு விட்டுவிட்டு வருவதற்கல்ல, நம் வாழ்க்கையில் இதில் இருக்கிற ஆலோசனைகள், இந்த வேத பகுதிகளில் இருக்கிற ஆலோசனைகள் நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துவதற்காகவே இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் சவுல் ராஜாவால் விரட்டப்படுகிறார். மீகாள் காப்பாற்றுகிறார். சவுல் ஈட்டி எடுத்து 2 முறை ஈட்டியால் குத்தி கொல்ல பார்க்கிறார். அப்பொழுதும் தப்பிக்கிறார். பின்பு யோனத்தான் மூலமாக தப்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடமாக ஆகீஸ் இடத்தில் போகிறார். காத்தூருக்கு அங்கேயும் மாட்டிக்கொள்கிறார். அங்கேயும் தப்பித்து ஓடி வருகிறார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் தப்பித்துக் கொள்கிறார். கர்த்தரே அவரை பாதுகாக்கிறார். அதாவது நம் வாழ்க்கையில் நம்மை கர்த்தர் குறித்து விட்டால் அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டு விட மாட்டார். நம் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நமக்கு எந்த தீங்கும் செய்துவிடவும் முடியாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவராகவும் இருக்கிறார். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். தாவீது ராஜாவின் வாழ்க்கை என்பது நமக்கு பாடமாக இருக்கிறது. அது நம் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பாடம். இந்த வேத பகுதிகளை நாம் படித்து பார்ப்போம். தேவாலயத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த அப்பத்தை குறித்து தாவீது ராஜா மிக தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறார். பழைய அப்பத்தை எடுத்துவிட்டு புது அப்பம் வைக்கப்படுகிறது. அப்பொழுது அது பரிசுத்தம், அது சாதாரண அப்பம் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்கக்கூடிய அந்த அப்பத்தை இவர் வாங்கி சாப்பிடுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்று நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லா சட்ட திட்டங்களும், கட்டளைகளும், கற்பனைகளும், வேத வசனங்களும் கர்த்தரால் எழுதப்பட்டது. கர்த்தரே அதை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையையும் கர்த்தரால் நிர்மாணிக்க முடியும். அதாவது பரிசுத்த அப்பத்தை தொடக்கூடாது என்பது சட்டம். ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்க கூடாது. ஆனால் கர்த்தரின் வழியில் நடக்கிற நீதிமானாகிய கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாகிய தாவீது ராஜா அதை பெற்றுக்கொண்டு புசிக்கிறார். இப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு ஆணையிட்டால் அது எந்த காரியத்தையும் நாம் செய்யலாம், தவறு இல்லை. இதற்கு பின்பாக தாவீது ராஜா அதுலாம் என்னும் கெபிக்கு ஓடி போனார். அந்த கெபியில் போய் தங்கியிருந்தார். அப்பொழுது கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் சமுதாயத்திற்கு பயந்திருப்பவர்கள் எல்லோருமாக கூடி தாவீதின் இடத்திற்கு வந்தார்கள். தாவீதின் தகப்பனும் தாயும் அவருடைய சகோதரர்களும் அங்கே தாவீதின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இவர்கள் எல்லோரும் 400 பேராய் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் தாவீதுடனே கூடவே இருந்தார்கள். இந்த நிலையில் தாவீது தன் தாயையும் தகப்பனையும் அழைத்துக் கொண்டு போய் மோவாபின் ராஜாவினிடத்தில் அனுப்பி அவரை விட்டுவிட்டு, பெற்றோர்களை விட்டுவிட்டு
நான் கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளும் மட்டும் எனக்கு நல்வாழ்வு வரும் வரைக்கும் என் பெற்றோர்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும் என்று மோவாபின் ராஜாவின் இடத்தில் ஒப்படைத்தார். அதன் பின்பாக காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கிறார். தாவீது அப்பொழுது அந்த கெபியிலேயே இருந்தார். அந்த நிலையில் காத் என்னும் தீர்க்கதரிசி வந்து, நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், யூதா தேசத்திற்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை கெபியிலிருந்து வெளியே வர சொல்லுகிறார் என்று சொன்னார். அப்பொழுது தாவீது அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு யூதாவுக்கு வருகிறார். ஆரேத் என்னும் அந்த இடத்திற்கு வருகிறார். ஜனங்கள் பார்த்து சவுல் ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். சவுல் ராஜாவுக்கு செய்தி தெரிகிறது, தாவீது வெளியே வந்து விட்டார், மறைந்திருந்தவர் வெளியே வந்து விட்டார் என்று தெரிகிறது. இதை தெரிந்து கொண்ட சவுல் ராஜா தன் கூட சேவகர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் சேர்ந்திருக்கும் போது சவுல் ராஜா சொல்லுகிறார், எப்படி நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள்? என் குமாரனோடு சேர்ந்து தாவீது மறைந்திருக்கும் போது நீங்கள் எனக்கு எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தவில்லையே. அவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்களே, நீங்கள் எனக்கு ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொல்லுகிறார். அதற்கு இதை கேட்டுக்கொண்டு இருந்த தோவேக்கு என்னும் மனுஷன், அதாவது தேவாலயத்தில் அகிமெலேக்கு ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் அப்பமும் பட்டயமும் தாவீது ராஜா வாங்கும் போது பார்த்து கொண்டிருந்த மேய்ப்பனின் தலைவனான தோவேக்கு என்னும் மனிதன், அந்த மனிதன் சவுல் ராஜாவின் இடத்தில், நான் பார்த்தேன், தாவீது அங்கு வந்ததும் அங்கே அப்பமும் ஆயுதமும் எடுத்துக்கொண்டு போனதும் அதை ஆசாரியனாகிய அகிமெலேக்கு கொடுத்ததும் உண்டு. இதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே சவுல் ராஜா போய் ஆசாரியர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் தாவீதுக்கு உடந்தையா இருக்கிறார்கள், அதனால் அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய அகிமெலேக்கு, தாவீது சவுலின் மருமகன் அல்லவா? அவர் நீண்ட காலமாய் உமக்கு பிரியமானவர் அல்லவா? அவர் உம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? அன்று முதல் இன்று வரை நீண்ட காலமாக கர்த்தரிடத்தில் அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் புதிதாக ஒன்றும் செய்யவில்லையே, இன்றுதானே நாங்கள் அவருக்கு ஆதரவாய் இருக்கிறோம் என்று அகிமெலேக்கு கேட்கிறார். இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இதன் பின்பாக சவுல் ராஜா அங்கிருந்த ஆசாரியர்களை எல்லாம் கொன்று போடுகிறார். இதை தாவீது ராஜா கேள்விப்பட்டதும் அப்பொழுதே நினைக்கிறேன், நான் முன்பே நினைத்தேன், ஆசாரியனிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது தோவேக்கு அங்கிருந்ததை கவனித்தேன், அவன் இப்படி செய்வான் என்று நான் நினைத்தேன், அதே போல செய்து விட்டான் என்று சொன்னார். இந்த செய்தியை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தது அகிமெலேக்கின் ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் குமாரன். அவர் கொண்டு வந்ததினால் அபியத்தார் என்னும் அந்த மனிதன், அபியத்தாரிடம் தாவீது சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், உன் எதிரி என் எதிரி, அதனால் நீ என்னோடு கூட இரு என்று அபியத்தாரை பாதுகாத்து தன்னுடன் வைத்துக் கொண்டார், அந்த ஆசாரியனுடைய மகனை. இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வருவது இயற்கை. அது எல்லாவற்றையும் வெற்றி பெற கர்த்தருடைய பலனை தேட வேண்டும். நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது போராட்டங்கள் வரும், ஆனால் நிச்சயம் தோல்வி வராது. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார், அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார், எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார், வெற்றி நமக்கு பெற்று தருவார். தாவீது ராஜா இவ்வளவு போராட்டம் போராடியும் அவர் வயது முதிர்ந்து நல்ல மரணத்தை அவர் அடைந்தார். அதுபோல நம் வாழ்க்கையிலும் எந்த பட்டயமோ எந்த கொள்ளை நோயோ எந்த போராட்டமோ நம்மை கொன்று போட முடியாது. வந்து விட்டு போய்விடும், அவ்வளவுதான். நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவர், நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கும் மனதை எந்த காலத்திலும் உடைந்து விடக்கூடாது. தைரியமாய் இருக்கும், கர்த்தரமை பாதுகாப்பார் என்ற மன தைரியத்தோடு கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.